இந்த இன்ஸ்டாமார்ட்ல இருந்து சிக்கன் வாங்கினதுனால எங்க வீடு ஃபுல்லா கேவலமான நாத்தம். இத பத்தி ஒரு வீடியோ 3 நாளைக்கு முன்னாடி போட்டேன். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல நம்ம மக்கள் வந்து கதறானுங்க. டேய் கோவிந்தா எனக்கும் இப்படிதான்டா ஆச்சு அப்படி இப்படின்னு கதறானுங்க. கொஞ்ச நேரத்துல டெண்டர் கட் ஹெட் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போன் பண்ணி தலைவா இந்த சிக்கத்தை நாங்க பரட்டல இன்ஸ்டாமார்ட் பரட்டி விட்டான் அப்படின்னாங்க. நான் சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா தலைவா நாங்க சிக்கனை கைமா பண்ணி இன்ஸ்டாமார்ட்டுக்கு அனுப்புவோம். இன்ஸ்டாமார்ட் ஃப்ரீசரோட கூலிங் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண மாட்டான்னு சொன்னாங்க. இது டெண்டர் கட்ஸ் மட்டும் சொல்ல கமெண்ட் செக்ஷனை திறந்தாலே முக்காவாசி இந்த கமெண்ட் மட்டும் தான் இருக்குது. சரியா இதுக்கு நாங்க தான் பலியாடா அப்படின்னு கேட்டா தலைவா அப்படிலாம் கிடையாது நான் இப்பவே எங்களோட அபிஷியல் ஸ்டோர்ல சிக்கனை சென்ட் பண்றேன் நீ அதை சமைச்சு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லு அப்படின்னாங்க. விட்டுருவோமா நம்ம சரிங்க ஐயா அப்படின்னா அரை மணி நேரத்துல வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம சீனியர் ஃபுட் டெஸ்டிங் ஏஜென்ட்டை வச்சு ஸ்மெல் டெஸ்ட் பண்ணோம். மோந்து பார்த்து மஜ்ஜா வருதுன்ட்டாங்க. அடுத்து இவங்களோட பொண்ணு ஜூனியர் ஃபுட் டெஸ்டிங் ஏஜென்ட் அதாவது என்னோட தாய் குலம் நடுவுல வந்து மோந்து பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவாங்கன்னு பார்த்தா என்ன மேலையும் கீழையும் பார்த்து உனக்கு இது தேவையாடா தெரு முனையில போனா 300 கடை இருக்கு அதை விட்டு ஆன்லைன்ல போட்டு அழுதுன்னு இருக்கிற அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் விடுங்க இப்ப இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு செஞ்சு கையில குத்தோனே அடுத்த ஃபுட் டெஸ்டிங் ஏஜென்ட் தோ நம்ம சித்தி தான் சிக்கனை சாப்பிட்டு வாயை கட்டி வெறுப்பத்துறாங்களாமா. அச்சோ வீடியோல மாட்டீங்களே அப்படின்னு ஓடுறாங்க. சரி நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த சிக்கத்தை பரட்டினது டெண்டர் கட்ஸ் கிடையாது இன்ஸ்டா மாட்டாங்க. ஏன் இதை நான் கன்ஃபார்மா சொல்றேன்னா இன்ஸ்டாமார்ட் ஸ்டோர் மூடும் போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்களாம் இன்க்ளூடிங் ஃப்ரீசர் கூட ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். இதை நான் சொல்லல இன்ஸ்டாமார்ட்ல ஒர்க் பண்ணிருக்கவங்களே எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நீங்க இப்ப கூட அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன்னா இந்த பால் முட்டை மீன் சிக்கன் எல்லாம் நேர்ல போய் வாங்குறது ரொம்ப நல்லது. நேர்ல எல்லாம் போய் வாங்க முடியாது அப்படின்னா அவங்களுக்குள்ள நான் அபிஷியலான ஒரு ஆப் இருக்கான் அந்த ஆப்ல கூட வாங்கிக்க சொல்றாங்க. அதே மாதிரி டெண்டர் கட்ஸ்ல அபிஷியலா சென்ட் பண்ண சிக்கனும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டெண்டர் கட்ஸ் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கேப்ஷன் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா அது அவங்க மேல தப்பு இல்ல போல அப்படின்ட்டு அவங்க கேப்ஷனை சேஞ்ச் பண்ணேன். அதுக்குள்ள இந்த ஒரு 4 பேர் அந்த கமெண்ட்ல வந்து நான் காசு வாங்கிட்டேன் வேலைக்கு போயிட்டேன் என்ன வந்து காசு கொடுத்து வாங்கிட்டானுங்க அப்படி இப்படின்றானுங்க. டேய் எனக்கு அவங்க மேல தப்பு இல்லன்னு புரிஞ்சது. சரி ஓகே அவங்க எதிராக சம்பந்தமே இல்லாம போட்டு அடிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் கேப்ஷனை சேஞ்ச் பண்ணேன். நான் ஜெனினா ரிவ்யூ போடுறேன். நான் பேசுறது பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது ரைட் வரேன்.